மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதி வி த லீடர்ஸ் சார்பாக உங்களில் ஒருவன் நான் ராதாகிருஷ்ணன் 5/6/2026 அன்று மதிப்புக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வி த லீடர்ஸ் இயக்கத்தை அறிவித்தார். அன்று முதல் இன்று வரை களப்பணிகள் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் தொகுதியின் சார்பாக நண்பர்களை வாட்ஸ்அப் குழுவில் நண்பர்களை இணைத்து உறுப்பினர் சேர்க்கை முகாம், என் மண் என் மக்கள் தொழிற்சங்க பேரவை, போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி, இன்று போதைக்கு எதிராக மிகப்பெரிய கையெழுத்து இயக்கம் ஒன்றை இன்று நடத்திருக்கிறோம். ஒரு பாட்டிலாம் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆதரவு கை நாட்டு வச்சு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட கையெழுத்து போதைக்கு எதிராக குழந்தைகள், பெண்கள், அதிகமாக பெண்கள் கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த பகுதியில் ஃபுல்லா பெண்கள் அதிகமாக கையெழுத்திட்டு இருக்காங்க. போதைக்கு எதிராக அவங்களுடைய குரலை பதிவு பண்ணியிருக்காங்க. வி த லீடர்ஸ் இயக்கத்தின் சார்பாக இன்னும் சிறப்பான இன்னும் அடுத்த ஒரு காலங்கள்ல இன்னும் சில நிகழ்ச்சிகளை நாங்கள் ஆர்கனைஸ் பண்றதுக்கான முடிவு எடுத்திருக்கோம். போதைக்கு எதிராக நம்ம தமிழ் மக்கள் அனைவரும் சேர்ந்து குரல் கொடுக்கணும். முக்கியமா 14 வயசுல இருந்து 35 வயசு உள்ளவர்களை முக்கியமா போக்கஸ் பண்ணணும். தமிழகம் 3வது இடத்துல இருக்கு போதையில. தமிழகம் 3வது இடத்துல போதையில 3வது இடத்துல இருக்கு. இது எப்படியாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை உருவாக்கி கொடுக்கணும். என் பிள்ளைங்க, என் பேரன் பேத்திக நல்லா இருக்கணும். அதுக்கான ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்காக தான் இந்த போதை சம்பந்தமான விழிப்புணர்வு பிரச்சாரம், போதை சம்பந்தமான விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கம் எல்லாமே நடத்திட்டு இருக்கோம். முக்கியமா போதை சம்பந்தப்பட்ட அனைத்து கலாச்சாரத்தையும் ஒழிக்கணும். நம்ம நாடு நல்லா இருக்கணும், நம்ம மக்கள் நல்லா இருக்கணும். அதுக்காக எங்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்களின் ஆணைக்கு இணங்க இந்த போதையில்லா தமிழகத்தை உருவாக்க முழு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். 1971 மதுவிலக்கு தமிழ்நாட்டில் அமுல்படுத்தப்பட்டது. அன்று முதல் இன்று வரை 2 தலைமுறைகளாக நம்ம மதுவுக்கு அடிமையா இருக்கோம். ஒரு சர்வே, அதிர்ச்சியான சர்வே என்னன்னா 3வது தலைமுறையும் மதுவுக்கு அடிமையாச்சுன்னா நம்மளுடைய தமிழ் இனமே இன்னும் 30 ஆண்டுகள்ல அழிஞ்சு போயிடும். அதனால மதுவை கண்டிப்பா ஒழிக்கணும், ஒரு மாற்றத்தை உருவாக்கணும், ஒரு புரட்சியை உருவாக்கணும் மக்கள் மத்தியில. அதுதான் எங்களோட நோக்கம், இந்த வி த லீடர்ஸ் இயக்கத்தோட நோக்கம். இன்னும் இந்த போதைக்கு எதிராக இந்த வி த லீடர்ஸ் இயக்கத்தின் சார்பாக திருப்பரங்குன்றம் தொகுதி ஃபுல்லா எங்களுடைய செயல்பாடுகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். கண்டிப்பா இந்த போதை இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம். ஒவ்வொருத்தரும் நம்ம மனசுல நம்ம நினைக்கணும், இந்த போதை இல்லா தமிழகத்தை உருவாக்கணும்னா நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நம்ம சங்கதிகள் நல்லா இருக்கணும், அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பா அடுத்து போதை இல்லா தமிழகத்தை உருவாக்க நம்ம எல்லாருமே பாடுபடுவோம். ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம எல்லாம் முயற்சி செய்யறோம். அந்த மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு வி த லீடர்ஸ் இயக்கத்துல ஒவ்வொருத்தரும் இணையணும். ஒவ்வொருத்தரும் இணைஞ்சு போதையில்லா தமிழகத்தை உருவாக்குறதுக்கு ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர், தன்னார்வலர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த போதையில்லா தமிழகத்தை உருவாக்க. ஃபர்ஸ்ட் போதை இல்லைன்னா மட்டும்தான் இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கும். நம்ம குழந்தைகளை காப்பாற்றணும், அடுத்த ஜென்ரேஷனை காப்பாற்றணும். மாற்றத்தை கொண்டு வரணும்னா அது மதிப்புக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்களால் மட்டும்தான் முடியும். அந்த மாற்றம் இப்போது தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. முக்கியமா இந்த போதை ஒழிப்புக்கு யாரும் குரல் கொடுக்கல. முதல்ல குரல் கொடுத்தவர் மதிப்புக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தான். அவருடைய ஆணைக்கு இணங்க இந்த திருப்பரங்குன்றம் பகுதியில போதைக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். மாற்றம் நம்ம கிட்ட இருந்து தான் வரணும், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் வரணும். மாறுவோம், மாற்றுவோம். வி த லீடர்ஸ்.